அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18 முதல் நவம்பர் 11 வரை நேர்கதியில் உச்சம் பெற்ற அமைப்பிலும் அதற்கு பிறகு வக்ரகதியிலும் வலம் வரப் போகிறார். இப்படி குரு பகவானின் அமைப்பில் அதிசார உச்சமும் அதிசார வக்ரமும் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 9 இருந்து 10ஆம் இடத்திற்கு சென்று உச்சபலம் பெற்று அமர்கிறார். எனவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. 10ஆம் இடம் பெரிய அளவுல நன்மை தர இயலாத இடம் என்றாலும் கூட அங்கு அதிசாரமாக தான் உச்சம் பெறுகிறார். எனவே தொழில் ரீதியாக திடீர் மாற்றங்கள் மிக பெரிய அளவில் வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் திடீரென உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவில் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனவருத்தம், வேதனை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். திருமண தடை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பஞ்சாயத்துகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு இந்த தருணத்தில் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று மாற்றி மாற்றி கடன் சார்ந்த தொல்லையில் மாட்டிக்கொண்டிருந்த சூழலில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசி காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவை திருப்திகரமாகவும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை மிக வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். கண் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில் மாறுதல், இடமாறுதல், ஊர் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் சனி மற்றும் ராகுவும் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் சனியின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. பண நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சொத்துக்களை விற்றுவிட்டோமே என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி நினைத்தபடியே நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல வருடம் கழித்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் கவலைகளை நீங்கி மிக சிறப்பாக பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும். சனியின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல நெருக்கடிகள் உறுதியாகவே விலகி தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மீதும் குருவின் பார்வை பதிகிறது. தனஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதோடு வேளையில் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாக கிடைக்கும்.
குரு மங்கள யோகத்தின் காரணமாக புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கட்டிய வீட்டை வாங்குதல் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சேமிப்புகள் குறையாத வகையில் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் தருணமாக இந்த தருணம் அமைகிறது. புது தெம்புடனும் பல பணிகளை செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் மிக வலுவாக முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை, சிக்கல்களை தீர்த்து மந்தமான நிலைகளை மாற்றி மிக விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை குரு மங்கள யோகம் நிறைவாக தனஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் பரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல ஆன்மீக சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. ஆன்மீகத்தில் சற்று அதிக நாட்டம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சார்ந்த புண்ணிய காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருமான உயர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உபரி வருமானமும் உயரக்கூடிய தருணமாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உடல்நல ஆர்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உடல்நலத்தில் பரிபூரணமான சுகம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நலம் சீராக அமைவதோடு புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக விரைவாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திருப்திகரமான சூழல் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களால் நன்மை நிறைவாக கிடைக்கிறது. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய சந்தர்ப்பமும் பொது வாழ்வில் மிக பெரிய அளவில் பெயர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு ஆதரவாக அமைகிறது. பெண்களுக்கு குடும்ப சுமை குறையும். இந்த வேளையில் நினைத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குடும்பம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.